எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே எழுந்துச்சி 3 கார் க்ளீன் பண்ணிட்டு நானும் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன். அப்புறம் தகவல்னு பார்த்தா, நேற்று நடந்த தாக்குதலை சில நாடுகள் கண்டிச்சிருக்குது. என்னன்னா, நேற்று வீடியோவில் சொல்லியிருப்போம், குவைத்தோட வடக்கு பகுதியில் ஈராக்கோட 2 ஆள் இல்லாத ட்ரோன் வீழ்ந்து உயிர் சேதம் எதுவும் ஏற்படலை, ஆனால் பொருள் சேதம் மட்டும் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அந்த ட்ரோன் தாக்குதலை ஃபஸ்ட்டு சவுதி அரேபியா அந்த நாடு வன்மையாக கண்டிச்சிருக்குது. அதுக்கப்புறம் ஐக்கிய அரபு அமீரகம் அதுவும் வன்மையாக கண்டிச்சிருக்குது. அப்புறம் முஸ்லீம் உலக லீக் அதுவும் வன்மையாக கண்டிச்சிருக்குது. அதுக்கப்புறம் பக்ரைன் அந்த நாடும் வன்மையாக கண்டிச்சிருக்குது. இதெல்லாம் கண்டனத்துக்குரியது, இதுமாரிலாம் தாக்கக்கூடாது, நட்பு நாடுகளுக்குள்ளே இதெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்ற மாரி அவங்க சொல்லி கண்டித்து அவங்களோட கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. பசங்களை ஹல்லாக்கு இட்டுன்னு வந்திருக்கேன். ஹல்லாக்குன்னா சலூன் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்க வெட்டினாரே எப்படி இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஏன்னா 2 பசங்க, 2 பேரும் சின்ன பசங்க தான். கூட மேடம் வந்திருக்காங்க, கூட குழந்தையும் வந்திருக்கு, சின்ன பொண்ணும். ஜாலியாக போட்டின்னு விளையாடின்னு வெட்டின்னு வருவாங்க. நம்ம போய் ஏன்னா சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா அரை மணி நேரத்தில் எங்கே போய் சுற்றி பார்க்குறது? சரி, பக்கத்தில் இங்கே அந்த லோ ப்ரைஸ் துணி ஷாப் ஒரு தினார் 1.5 தினார்னு துணி ஷாப் இருக்குது. அங்கே போய் எதனா பார்த்துட்டு வரலாம், நமக்கு எதனா சட்டை தேவைப்படுமா அப்படின்னு. இந்த கடவுளை தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த என்கேபி பேங்க்குக்கு பக்கத்தில் இது உள்ளே போனால் பார்த்துன்னு வரலாம். உள்ளே என்ட்ரி ஆனோன்னா ஒரு தினாரில் டிஷர்ட்லாம் இருக்குது. ஆனால் என் சைஸுக்கு பத்தாது. இது 10 கொன்னும், ஆனால் 2.5 தினார், 2 தினார் 750 ஃபில்ஸு. 1.5 தினாருங்க. சட்டை நல்லா இருக்குதுங்க பார்க்க. இந்த சட்டையெல்லாம் 1.5 தினார். இந்த பேண்ட் எல்லாம் 3 தினார். காட்டன் தான், குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. எடுத்துக்கலாம், பொறுமையாக எடுத்துக்கலாம், சம்பளம் வரட்டும். இந்த சட்டையெல்லாம் 2 தினார் 750 ஃபில்ஸ், 3XL. தாராளமாக எடுத்துக்கலாம். பாருங்களேன், நீங்களே வீடியோலே தெரியும் அந்த சட்டையோட குவாலிட்டி. இது 2 தினார் 250 ஃபில்ஸ். இது பிளானாக இருக்குது. 3 தினார் இந்த சட்டையோட ரேட்டெலாம். டிஷர்ட்டு 1.5 தினார். ஷூஸ் எல்லாம் அதிகபட்ச ரேட்டே 3 தினார் தான். 2 தினார், 2.25 தினார், 2 தினார் 750 ஃபில்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. இதுமாரி கடையிலேருந்து எடுத்துன்னு போய் தான் ஜோடி 5 தினார் 6 தினார்னு டிக்டாக்ல ஆஃபர்லாம் போடுவாங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. சரி, சுற்றி பார்த்தா பார்த்துட்டு தான் கிடப்போம். 2-3 பொருள் உங்களுக்கு என்ன தேவைப்படுற மாதிரினா இந்த ஃபேஷன் மால் பக்கம் வந்தால் வாங்கிக்கிங்க. லஞ்சு வந்திருக்கு, சாப்பிடுவோம். பையனை அந்த கிளப்பில் விட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு போய் இட்டுன்னு வரலாம். திறந்தா சிக்கன், தக்காளி சாதம், திறந்தா குழம்பு, இதே அந்த தயிர் குக்கம்பர் கொஞ்சம் மாதிரி எடுத்து. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்குது, சாப்பிட்லாம். கொஞ்ச நேரத்தில் வேலை கொஞ்சம் கசிக்க எடுத்துட்டாங்க. என்னென்னா, பையனை கிளப்புலேருந்து இட்டுன்னு வீட்டில் விட்டுட்டு அப்புறம் உடனே மேடம் கால் பண்ணி குமார் சாத்தாப்துல்லா கத்தா இத்தாஷுக்கு போனாங்க. அங்கே போனேன், ஓனரோட அம்மா விட்டுன்னு ஐயோவில் விட்டுட்டு இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். அப்புறம் குவைத் ஏர்வேஸ் ஒரு 35 விமான சேவைகள் மீண்டும் தொடங்குதான், 13 இடங்களுக்கு. அதுலேருந்து பார்த்தா இந்த ஏப்ரல் மாதம் லாஸ்ட்டில் இருந்து இன்னும் ஃப்ளைட் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல் கேள்விப்பட்டேன். இந்தியாவுக்கு வாரத்தில் 3 நாளைக்கு போகுது ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக சென்னைக்கும் ஃப்ளைட் இருக்குது. டிக்கெட்டு புக் பண்ணுறவங்க உடனே ஓனர்கிட்ட சொல்லி புக் பண்ணுங்க. ஏன்னா டிக்கெட் ரேட்டெலாம் ரொம்ப அதிகமாக இருக்குதான். அந்த ப்ராசஸிங் பண்ணும் போதே போய் காசு பே பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அமௌண்ட்டு கேன்சல் ஆகி வேறு ஒரு அமௌண்ட்டு காட்டுது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்லின்னு இருந்தாங்க. நீங்கள் முன்னாடியே ஓனர்கிட்ட சொல்லி அந்த டிக்கெட்டு புக் பண்ணுங்கள். நானும் புக் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த குவைத் வடக்கு பகுதியில் வீழ்ந்த அந்த ட்ரோனுக்கு சிரியா நாடு அதோடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்குது அப்படின்ட்டு ஒரு தகவல் ஒன்று பார்த்தேன். இப்போதைக்கு இதுதான் வந்திருக்குது. இந்த தண்ணி வாங்க 3 முறை ஜமையாக போனேன் நான்.
அந்த தண்ணியோட ஒரு கார்ட்டனோட விலை வந்து 200 ஃபில்ஸு. எங்கள் மேடத்துக்கிட்ட சொன்னதுக்கு குமார் ஒரு 20 கார்ட்டூன் எத்துனா குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அந்த 20 கார்ட்டூன் எடுத்து வச்சதுக்கு அந்த கடையில் வேலை செய்கிற சூப்பர்வைசர் வந்து இல்லை 20 எடுத்துக்கூடாது, ஒரு ஆளுக்கு 5 தான் எடுக்கணும் அப்படின்ட்டு நான் இதில் வண்டியில் எடுத்து வச்சு தான் எடுத்து கீழே வச்சுட்டான் ஆள். நான் உனக்கு 5 தான் தருவேன் அப்படின்னு. சரி, முறை எடுத்து வச்சுட்டு தெரியாமல் வந்து இன்னொரு முறை எப்படியாவது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சின்னு திருப்பி 2வது முறை வந்தால் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். இப்போ தான் நீ எடுத்துன்னு போனேன் அப்படின்ட்டு. அப்புறம் இல்லை நான் 3 வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு 15 கார்ட்டூன் எடுத்துன்னு போகிறேன் 3 தினாருக்கு. என்ன பண்ணுறது, ஏன் அதுமாரி சொன்னான்னு சொல்லிட்டு தெரில. நீங்கள் இருக்கிற அந்த ஜமையில் இவ்வளோ வேணா தண்ணி எடுத்துன்னு போகலாமா அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்லுங்கள். ஒரு வழியாக இன்றைக்கான வேலை முடிஞ்சிருச்சு. ஃபைனல் தகவலாக எதனா வந்திருக்குமா வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே ஏதாவது சொல்லலாமா அப்படின்னு போய் பார்த்தேன். எந்த தகவலும் வரல. நாளைக்கு வேலை எப்படி வருது, நாளைக்கு ஏதாவது நல்ல தகவல் வருதான்னு பார்ப்போம். ஓனர் இருக்கிற வரைக்கும் அதிகம் வேலை வராது. அவர் போனால் தான் மேடம் ஷாப்பிங் அப்படி இப்படின்னு போயின்னு இருப்பாங்க. பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்ட்டு ஊருக்கு போகிற வரைக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கு வேலை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.